ஒரு குறிப்பிட்ட ஒரு டேட் சொல்லி அந்த டேட்டுக்குள்ளே எனக்கு ஆரி ஒர்க் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் எனக்கு கொரியர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. எப்போதுமே கொரியர் வந்து ரெகுலராகவே வந்துடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ப்ரொஃபஷனல் கொரியரில் போட்டிங்கன்னா எனக்கு மறுநாளே வந்து ரிசீவ் ஆகிரும் அப்படின்னு. பட் இந்த தடவை வந்து 3 நாள் வந்து அவங்களே கையில் பெண்டிங் வச்சுட்டாங்க. ஸோ அந்த 3ஆவது நாளுக்கு அப்புறம் நானே போய் வாங்கலாம் என்ன ஆகும்னா, ஆர்டரை வந்து அந்த டேட்டுக்குள்ளே முடிச்சு கொடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அதனால் நானே வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் சொன்னாங்க, அந்த பிளேஸ்க்கு நானே போயிட்டு கொரியர் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன். பட் பேக்கேஜிங்கோட நிலைமை இந்த நிலமையில தான் இருக்குது. கொரியர் உள்ளே நனைஞ்சிருக்குமோ அப்படின்னு நினச்சி ஒரு பயத்திலே தான் ஓப்பன் பண்ணேன். பட் வந்து உள்ளெல்லாம் வந்து நனையலை. ஏன்னா உள்ளே வந்து இருக்கிறது வந்து கவர், பிளாஸ்டிக் கவர் அப்படின்றதுனால உள்ளே எதுவுமே தண்ணி இறங்கலை. பட் எப்போதுமே கொரியர் வந்து சேஃப்டியாக தான் எனக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இந்த டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கே மிஸ்டேக் நடந்துச்சுன்னு தெரியல. சாரீ ஓப்பன் பண்ணி பார்த்தபோது எதுவுமே வந்து நல்ல வேலைக்கு நனையலை. ஏன்னா வெளியில் உள்ள அந்த பேக்கேஜிங் கவர் வந்து பேப்பர் கவர் தானே, அதனால் வந்து அது நனைஞ்சிருச்சு. மற்றபடி உள்ளே எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. இது தாங்க சாரீ. அப்புறமா இதுதான் ப்ளவுஸ். ஓகேவா, அளவு ப்ளவுஸோடு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டிய வேலை ஆயிடுச்சு. என்னென்னா, இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டரில் பீகாக் கலரும் க்ரீன் கலரும் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்த வந்து நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஆரி ப்ளவுஸ்னால் உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆரி ப்ளவுஸ்னால் ப்ளைன் ப்ளவுஸ், சில்க் காட்டன் ப்ளவுஸ் தான் லுக்காக இருக்கும். ஆனால் இதில் உள்ள பார்டரு அப்புறமா அந்த பிங்க் கலர் கிளாத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னால ஓகே இதில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாச்சு. ஆனால் நடுவில் அந்த பீகாக் கலரும் க்ரீன் கலரும் வந்ததுனால கஸ்டமர் வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. பாகுபலி பஃப் ஸ்லீவ் ஸ்டைலில் கேட்டிருந்தாங்க. அதை நம்மளால் பண்ண முடியல. ஏன்னா அந்த பீகாக் கலர் அந்த க்ரீன் கலர் அந்த பார்டர் வர இடத்தையும் நம்ம மொத்தமாக தனியாக கழிச்சிட்டு தான் மீதி இருக்கிறதெல்லாம் பேக்கு ஃப்ரண்ட்டு. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இவங்க எல்போ ஸ்லீவ் போடுறாங்க. எல்போ ஸ்லீவுமே வந்து நார்மலாக எல்போ ஸ்லீவ் அப்படின்னா ஒரு 10 இன்ச்சஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் இவங்க 12 இன்ச்சஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயுமே லென்த்தாக வந்து நமக்கு கிளாத் வரணும். அதுவே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் எனக்கு 90s பப்ஸாவது வருமானு சொல்லி கேட்டிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நம்மளால் பண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா கிளாத்து தான் மெயின் ப்ராப்ளம். கிளாத் இருந்தால் நம்ம பண்ணி கொடுக்குறத பற்றி ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கொரியரை நான் நல்லபடியாக வந்து முடிச்சுட்டேன். இதுதான் இந்த ஆரி ப்ளவுஸோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ளவுஸ்க்கு நான் வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா 1500 வாங்கினேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட் ஒர்க்கு தான். இந்த ப்ளவுஸில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. சில்வரு, பிங்க்கு, ஆரஞ்சு, க்ரீனு, அப்புறமா ப்ளூ எல்லாமே இருந்ததுனால எல்லா கலருமே மிக்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸ்லீவில் க்ரீன் கொடுத்துருந்தேன். அந்த ஃப்ளாரோட நடுவில் வந்து ப்ளூ கலர் வச்சு பீட் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் வந்து கலர் காம்பினேஷனும் சரி, ஒர்க்கும் சரி இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அருமையாக வந்துருந்துச்சு. சில கொரியர் வந்து தான் உடனே அதை எந்த இதுவுமே இல்லாமல் ஸ்டிச் பண்ணி அழகாக பேக் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் சில கொரியர் வந்து ஏன் தான் டிலே ஆகுதுன்னே தெரியாது. டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளும் அதே தான் உட்காந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும்னு நினைப்போம். ஆனால் டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதில் வந்து என்ன ஆகும்னா நிறைய நுணுக்கமான வேலைகள் வந்து கஸ்டமர் ஒரு சில நேரங்களில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ப்ளவுஸுமே என் கைக்கு வந்து ஒரு 1 டேயில் டெலிவரி பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு இதில் வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் டைம் நிறையவே எடுத்துச்சு. ஏன்னா த்ரெட் ஒர்க்கு இப்போ பீடு ஒர்க்கு அதெல்லாம் வந்து நம்ம கடகடன்னு பண்ணிட முடியும். த்ரெட் ஒர்க்குன்றதுனால 2 டேஸ் டைம் எடுத்துச்சு. இருந்தாலுமே இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கொரியர் போடணும் அப்படின்னா என்னோடய நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. பை பாய்.